முதலமைச்சர் வந்தது இன்ப அதிர்ச்சி எனவும் என் வாழ்வில் நடந்த அதிசயம் எனவும் காமெடி நடிகர் கிங் காங் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தம்மத்துக்கோண பகுதியில் நடைபெற்ற ஒரு குழந்தையின் பிறந்தநாள் விழாவில் திரைப்பட காமெடி நடிகர் கிங் காங் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது வீட்டு திருமணத்திற்கு அனைவருக்கும் அழைப்புதல் கொடுத்ததாகவும் அதேபோன்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் வழங்கிய நிலையில் அவர் வருவார் என எதிர்பார்க்கவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் தனது வீட்டு திருமணத்திற்கு வருவதாக 2 மணி நேரத்துக்கு முன்புதான் தகவல் கிடைத்தது எனவும் அவருக்கு எவ்வளவோ பணிகள் இருந்தபோதும் என்னையும் ஒரு மனிதனாக மதித்து எனது வீட்டு திருமணத்தில் கலந்து கொள்ள வந்தது இன்ப அதிர்ச்சியாக இருந்ததாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் என் வீட்டு திருமணத்தில் கலந்து கொண்டது என் வாழ்வில் நடந்த அதிசயம் என்று தெரிவித்த அவர் அதற்கு எங்கள் குடும்பம் எப்போதும் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கும் எனவும் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். நான் எல்லாருக்குமே பத்திரிக்கை வச்சேன். அதாவது சினிமாவா இருக்கட்டும், அரசியல் இருக்கட்டும், நண்பர்கள் எல்லாருமே, அதாவது பெரிய ஆளுங்க இருந்து சின்ன ஆளுங்க எல்லாருக்குமே, நான் ஒரு ஆளுக்கு விடல, எல்லாருக்குமே நான் பத்திரிக்கை வச்சேன். ஆனா அன்னைக்கு கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் வருவாங்கன்ற நம்பிக்கையில தான் நான் பத்திரிக்கை வச்சேன். ஆனா யாரு வருவாங்க, யாரு இது பண்ணுவாங்க எனக்கு தெரியாது. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஈவினிங், அதாவது வரவேற்பு 7 மணி, ஆனா ஈவினிங் 5 மணிக்கு தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி சிஎம் வரப்போறாங்கன்றது தகவல் எனக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே எனக்கு உண்மையிலே எனக்கு சொல்லுவாங்களே இன்ப அதிர்ச்சின்னு சொல்லுவாங்களே, ஒரு அதிசயம் நடந்தது என் வாழ்க்கையில. ஒரு அதிசயம் நடந்தது. அதாவது எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அவர் மதிச்சு, இன்னும் ஒரு மனுஷனா மதிச்சு இந்த பங்கனுக்கு போகணும் அப்படின்னு வந்தாரு பாத்தீங்களா. உண்மையிலே நான் என்ன சொல்றேன், அவருக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியாது, எல்லாம் ஆண்டவனுடைய அருள் தான்.